எல்லாம் அல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டி இன்று நடைபெறும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 139வது கூட்டமானது சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு இந்த பிரபஞ்சம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனமாற வேண்டி இந்த பூபதி ராஜனுடைய இந்த தொண்டு சேவை மேன்மேலும் வளர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன் வேண்டி அவரை வாழ்த்துகின்றேன். இந்த யூடியூப் சேனலை முதலாக நம்ம இந்த ஜோதிடத்தை வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு ஆரம்பித்தது தொடக்கத்துமே பூபதிராஜன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் தொய்வு ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டுடுச்சு. மீண்டும் அவர் ஒரு எழுந்து மீண்டும் இதை புதுப்பித்து ஒரு புது உத்வேகத்துடன் இதை செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த உத்வேகம் இனிமேல் குறையாமல் தொடர்ந்து நடைபெற எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ இனி தொய்வு ஏற்படக்கூடாது. தொடர்ந்து மாதந்தோறும் வருடந்தோறும் விழாவும் நடைபெற வேண்டும். ஜோதிடம் உலகெங்கும் சென்று பரவ வேண்டும். இந்த ஜோதிட கருத்துக்கள் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும், எல்லோரும் பயனடைய வேண்டும். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்பது போல் எல்லோரும் பயனடைய வேண்டும். அப்போ இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ள பூபதிராஜன் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல நூறாண்டு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எந்த ஒரு செயலையுமே நம்ம ஒரு முயற்சியோடு செய்தோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும், திருவள்ளுவர் சொன்ன கருத்து. அப்போ நம்ம எந்த ஒரு செயலையும் முயற்சியோடும் கடுமையான உழைப்போடும் தன்னம்பிக்கையோடும் நம்ம செயல்பட்டால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த முயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு இது மூணும் இல்லைன்னா அவங்க யாராலையுமே வெற்றி பெற முடியாது. அப்போ அதை பூபதிராஜன் ஐயா அவர்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். பெரும்பவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்லபிற அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்ம பெறக்கூடியதிலேயே நம்ம ஒரு அறிவார்ந்த மக்களை பெற்று அறிவார்ந்த செல்வங்களை பெற்று நாம் பெற்றதையெல்லாம் மற்றவர்களுக்கு வாரி வழங்குவது தான் நம்ம ஒரு அறிவார்ந்த செயல் என்று சொல்லி இருக்கின்றார். அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் 16 வகையான செல்வங்கள் உண்டு. புகழ், வெற்றி, பொன்பொருள், இரக்கம், அறிவு, அழகு, கல்வி, நோயின்மை, வலிமை, நல்விதி, உணவு, நன்மக்கள், பெருமை, இனிமை, துணிவு, நீண்ட ஆயுள். இந்த 16 வகையான செல்வங்களும் எல்லோரும் பெற்று வளமாக வாழ வேண்டும். அப்போ நம்ம வளமாக இந்த 16 செல்வங்களும் நமக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும்னா நாம் வசிக்கும் இருப்பிடம், நாம் வசிக்கும் இடம் நல்ல முறையில் அமைந்து விட்டாலே இந்த 16 செல்வங்களுமே இன்றைக்கி நமக்கு கிடைக்கும். 16 வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த எல்லா செல்வங்களையும் நம்ம பெறுவதற்கு நாம் வசிக்கக்கூடிய வீடு, அதை வாஸ்து கலை அப்படின்னு சொல்கிறோம், வசிப்பிட கலை என்றும் நாம் சொல்லுகின்றோம். நாம் வசிக்கக்கூடிய வீட்டை சரியான முறையில் அமைத்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்சம் நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழியை சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதை அதை வாஸ்து சாஸ்திரம், வசிப்பிட கலை சாஸ்திரம் என்று நாம் அழைக்கின்றோம். நாம் வசிக்கும் இடம் சரியாக அமைந்து விட்டால் எல்லா வகையான 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். வள்ளுவர் சொல்லியிருக்கார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அறம் பொருள் இன்பம் வீடு வேறு.
இது நான்கும் சரியாக அமைந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த நான்கும் சரியாக அமையலைன்னா நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அறம் அப்படிங்கிறது என்னது? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது, நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி அடைவது. உலகத்திலேயே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியிலேயே பெருமகிழ்ச்சி பேரானந்தம் எதுன்னா, நாம் பெற்ற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்திற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். அதை தான் அறம்னு சொல்கிறோம். அடுத்து பொருள். நம்ம எவ்வளோ பொருள் சம்பாதித்தாலும் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தி அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுமதிக்க வேண்டும். அப்போ அந்த அனுமதி இல்லைன்னா நம்மளால் அந்த பொருளை அனுபவிக்க முடியாது. இன்பம், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமையணும் அப்படின்னா நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூணு இருந்தால் தான் நம்ம இன்பமாக சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ இந்த மூணு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அப்போ வீடு வேறு, நம்ம இருக்கக்கூடிய இடம் சரியாக அமைஞ்சதுன்னா எல்லாமே நமக்கு நல்ல முறையில் அமையும். கடைசியாக மோட்சம், நமக்கு ஒரு நல்ல முறையில் மோட்சம் கிடைக்க வேண்டும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய வீட்டை வாஸ்துப்படி நம்ம அமைத்து கொண்டால் அங்கே 16 செல்வங்களும் பெற்று செல்வம், செல்வாக்கு, ஆயுள், ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழலாம். சரி, இந்த வீட்டை எப்படி நம்ம அமைச்சிக்கிறது? நம்ம இப்போ புதுசாக ஒரு இடத்த போய் தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு மனையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த மனை எப்படிப்பட்ட மனையாக நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சதுரம், நீள் சதுரம் அமைப்பில் உள்ள ஒரு மனையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ நாம் கட்டக்கூடிய வீடும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சதுரம், நீள் சதுரம் அமைப்பில் நமக்கு வீடு அமைந்தால் அந்த மனை சிறப்பானதாக இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி அமையுதா அப்படின்னா அமையறதில்லை. அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய அமைப்பின்படியே அவரவர்களுக்கு வீடு அமையுது. ஒரு சில பேர்த்துக்கு சொந்த வீடு அமையுது, ஒரு சில பேர்த்துக்கு வாடகை வீடு அமையுது, ஒரு சில பேர்த்துக்கு இடமே இல்லாமல் பொது இடங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த அமைப்பு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, அவங்களுடைய ஜனன லக்னத்துக்கு 4ஆம் இடமே வீடு, வாசல், சொத்து, சுகம். அப்போ 4ஆம் இடம் நல்ல முறையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வீடு அமையும். 4ஆம் இடம் பலம் குறைந்தால் வீடு, சொந்த வீடு அமையாது. அப்போ 4ஆம் இடம் அதிபதி ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணங்களில் இருந்து சுபகிரக பார்வை சேர்க்கை பெற்றால் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு அமைந்து அதில் அவங்க செல்வாக்காக வாழ்வதற்கு வசதி வாய்ப்பு ஏற்படும். யாருக்கு வீடு அமையாது சரியா? 4ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைந்து பாவர்கள் சேர்க்கை பெற்று பாவ கிரகத்தினுடைய பார்வை பெற்று இருந்தால் அவங்களுக்கு சரியான இடம் அமையாது. அப்படியே மீறி அமைந்தாலும் அந்த இடம் ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி அமையக்கூடிய இடமாக அமையாது, ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கப்பட்ட பகுதியாகவே அமையும். அப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி எந்த அளவுக்கு பலம் உள்ளதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வீடு அமையும். அப்போ அவங்களுக்கு அமையக்கூடிய வீடு 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தால் அவங்களுக்கு அந்த கரெக்டான அமைப்பில் அமையும். சரி, யாருக்கெல்லாம் வாடகை வீடு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி, லக்ன பாதகாதிபதின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாதகாதிபதி யாருன்னு நம்ம முன்ன தெரிஞ்சுக்கணும். லக்னத்தை நம்ம சரம், ஸ்திரம், உபயன்னு 3ஆக பிரிக்கிறோம். அப்போ சர லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? 11ஆம் இடத்து அதிபதி. சர லக்னத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி. சரலக்னம்லாம் எது? மேஷம், கடகம், அடுத்து துலாம், மகரம், இதெல்லாம் சரலக்னம். அப்போ இந்த சரலக்னத்துக்கு பாதகாதிபதி 11ஆம் இடத்து அதிபதி. அப்போ சரலக்னமாக இருக்கக்கூடியவங்களுக்கு 4ஆம் இடம் யார் வரும்? மேஷ லக்னமாக இருந்தால்
4ஆம் இடம் கடகம், சந்திரனுடைய வீடு. அப்போ இந்த 4ஆம் இடத்துல இந்த லக்ன பாதகாதிபதி சனி போய் அமர்ந்துட்டா அவங்களுக்கு சொந்த வீடு அமையுமா? சொந்த வீடு அமையாது. அவங்க வாடகை வீட்டில் தான் கட்டாயம் இருப்பாங்க. அவங்க சொந்த வீடு இருந்தாலும் அதை அவங்க வாடகைக்கு விட்டுட்டு வெளி இடத்துல போய் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி யாருன்னு பார்க்கணும். ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? 9ஆம் இடத்து அதிபதி. ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி யோகாதிபதியாகவும் அவர் தான் வருவார், பாக்கியாதிபதி பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ அவர் சமநிலையில் கொடுப்பார். பாதி நன்மை தருவார், பாதி தீமையை தந்துடுவார். அப்போ ஆவரேஜாக இருக்கும். அப்போ ஸ்திர லக்னங்கள் எது எது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதெல்லாம் ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா 9ஆம் இடத்து அதிபதி. சரி, அடுத்தது உபய லக்னம். உபய லக்னம் எது எது? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதெல்லாம் உபய லக்னம். உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? 7ஆம் இடத்து அதிபதி. அப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வரும்போது உபய லக்னத்துக்கு 4ல் பாதகாதிபதி உக்காந்துட்டா அவங்களுக்கு சொந்த வீடு அமையாது. அப்போ அவங்க வாடகை வீட்டில் தான் கட்டாயம் குடியிருந்தாகணும். அப்போ யாருக்கெல்லாம் லக்ன பாதகாதிபதி 4ஆம் வீட்டை பார்க்கின்றதோ அல்லது 4ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கின்றதோ அல்லது 4ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது அந்த பாதகாதிபதியோட வீட்டில் போய் 4ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்தாலும் இந்த பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை சுப கிரகங்களுடைய பார்வை, குருவினுடைய பார்வை அந்த 4ஆம் வீட்டுக்கு கிடைச்சதுன்னா மாறி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இவங்கெல்லாம் நாங்கள் சொந்த வீடே வாங்க முடியாதா எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். வாங்கலாம். உங்கள் பேரில் நீங்கள் வாங்கக்கூடாது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாருக்கு 4ஆம் இடம் பலமாக இருக்கோ அவங்க பேரில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் சொந்த வீட்டிலேயே குடியிருக்கலாம். சொந்த வீட்டிலேயே குடியிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, நம்ம போய் இப்போ மனையை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ 4ஆம் இடம் பலமாக இருக்குது அல்லது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடெல்லாம் வாங்கிட்டோம், ஒரு இடத்த பிளாட்டை வாங்கிட்டோம். அப்போ காலி இடமா நம்ம வாங்குகிறோம். இப்போ கட்டின வீடு வாங்கினா அதுக்கு ஒரு மாதிரி நம்ம சரி செய்தாக வேண்டும். இப்போ காலி இடமா வாங்கி நம்ம புதுசாக நம்மளே பிளான் போட்டு நம்மளே கட்ட போகிறோம். சரி, இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கிட்டோம். அந்த இடம் சதுரமாக இருக்குதான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இந்த சதுரமனை, நீள் சதுரமனை கிடைக்காது. ஏதாவது ஒரு பக்கம் நீண்டு இருக்கும். திசை நீளுதல் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னது? திசை நீளுதல். அப்போ திசை நீண்டுடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ எந்த பகுதி நீண்டு இருக்குதோ அந்த பகுதி நமக்கு சாதகமாக இருந்தால் காம்பவுண்டில் அப்படியே கட்டிக்கலாம். சாதகம் இல்லை என்றால் காம்பவுண்டில் கழிச்சு விட்டு கட்டிக்கணும். வீட்டையும் நீள் சதுர அமைப்பில் கொண்டுகிட்டு வந்து கட்டிக்கணும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு திசையாக சொல்லுவோம். ஒவ்வொரு திசை வளர்ச்சி பெற்று இருந்தால் எந்த திசை வளர்ச்சி பெற்றால் என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும், அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம். இப்போ ஒரு மனையை போய் பார்க்குறோம். வடக்கு பார்த்த மனை, வடகிழக்கு பகுதி நீண்டு இருக்குது. வடக்கு பக்கம் நீண்டு மனையாக இருக்குது. அப்போ இந்த மனை ரொம்ப சிறப்பு வாய்ந்த மனை. வடகிழக்கு பகுதி நீண்டு இருந்தால் நல்ல அமைப்பு. ஏன்னு கேட்டால் இந்த பூமியானது 23 டிகிரி சாய்வில், வடகிழக்கு சாய்வில் தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கக்கூடிய காந்த அலைகள், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அந்த வடகிழக்கு திசையிலிருந்து அந்த இடத்துக்கு வரும். இடத்த உங்கள் பேரில் பதிவு பண்ணிட்டா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய இடத்துல வடகிழக்கு திசையிலிருந்தே அந்த இடத்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எல்லாமே கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஈசானிய வளர்ந்த மனையில்
பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், அங்கே நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மனை. அப்போ கட்டடத்தையே நம்ம அந்த ஈசானியை இழுத்தே கட்டலாமான்னா அப்படிலாம் கட்டக்கூடாது. கட்டடத்தை வீட்டை சதுரித்து நீள் சதுர அமைப்பில் கட்டிக்கிட்டு காம்பவுண்டை மட்டும் என்ன பண்ணலாம், அந்த ஈசானிய வளர்ந்த அமைப்பிலேயே நம்ம காம்பவுண்டை கட்டிக்கலாம். அப்போ வடகிழக்கு வடக்கு பக்கம் நீண்ட மனை சிறப்பு மனை. அதே வடகிழக்கில் கிழக்கு பகுதி வடக்கு நோக்கி நீண்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனையும் நமக்கு நல்ல மனை. அப்போ வடகிழக்கு திசை வடக்கு பகுதி நீண்டு இருந்தாலும் கிழக்கு பகுதி நீண்டு இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பு உள்ள மனையாகும். அப்போ இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, செல்வம், செல்வாக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ், வளர்ச்சி எல்லாமே நல்லா அமையும். சரி, அடுத்த திசை தென்கிழக்கு. தெற்கு தென்கிழக்கு. தென்கிழக்குங்கிறது என்னது? கிழக்கும் தெற்கும் இணையக்கூடிய மூளைக்கு பேர் தான் தென்கிழக்கு மூளை. இப்போ இதில் அந்த தென்கிழக்கு மூளை கிழக்கு பக்கம் இழுத்துடுச்சு. அப்போ கிழக்கு பக்கம் இழுத்தா நல்லதா? கிழக்கு பக்கம் இழுத்த மனையை யார் வாங்கலாம்? ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க அல்லது கோர்ட்டு, ஸ்டேஷன் இது போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவங்க அந்த மனையை வாங்கலாம். அவங்க வாங்கினா அதை அப்படியே பயன்படுத்தலாமா? நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த பகுதி இழுப்பது நல்லதா? தவறு. கிழக்கு பக்கம் தென்கிழக்கு கிழக்கு பக்கம் திசை நீளக்கூடிய மனை பாதிக்கப்பட்ட மனை, ஆண் வாரிசுகளை தடை செய்யக்கூடிய மனை, இருதார அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மனை, கடன்களை அதிகப்படுத்தக்கூடிய மனை. அப்போ இந்த மனையை நம்ம வாங்கினா வளர்ச்சி அடையுமா? வளர்ச்சி அடைய மாட்டோம். ஆனால் வாங்கிட்டோம், வேறு வழி இல்லை. அப்படின்னா இந்த மனையை யார் பேரில் வாங்கணுன்னா குடும்ப தலைவியினுடைய பேரில் வாங்கிடணும். குடும்ப தலைவன் பேரில் வாங்கக்கூடாது, ஆண்கள் பேரில் வாங்கக்கூடாது. முன்னாடி சொன்ன வடகிழக்கு வளர்ந்த மனையை ஆண்கள் பேரில் எழுதலாம். ஆனால் தென்கிழக்கில் கிழக்கு வளர்ந்த மனை, தெற்கு வளர்ந்த மனையை ஆண்கள் பேரில் எழுதக்கூடாது. அப்போ அதில் பெண்கள் பேரில் எழுதிட்டா பாதிப்பு குறையும். அதே சமயத்தில் கட்டடத்தை கட்டும் பொழுது சதுரிச்சிக்கணும். அந்த எவ்வளோ நீண்டதோ அதை கட் பண்ணி ஒதுக்கிடணும். அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. காம்பவுண்டையே அதோட கட் பண்ணி நிப்பாட்டிட்டா நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ தென்கிழக்கில் கிழக்கு வளர்ந்த மனை இருந்து என்னென்ன பாதிப்பை கொடுக்கும்? இருதார அமைப்பை ஏற்படுத்த பார்க்கும், கடன்களை அதிகப்படுத்தும், நோய் நொடி பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த எவ்வளவு பகுதி கிழக்கு வளர்ந்துள்ளதோ அதை கட் பண்ணி காம்பவுண்டை போட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும். அந்த பகுதியை நம்ம பயன்படுத்தாமே விட்டுறணும். அல்லது பக்கத்து பிளாட்டுக்காரங்க கேட்டால் அவங்களுக்கு விற்று விடணும். விற்றுட்டா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. ரைட்டா? அடுத்தது தென்மேற்கு. தென்மேற்கு மூளை தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய மூளைக்கு பேர் தான் என்னது? தென்மேற்கு மூளை என்று பெயர். அப்போ இது தெற்கு வளர்ந்தாலும் மேற்கு வளர்ந்தாலும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். தெற்கு வளர்ந்தால் அந்த வீட்டில் உள்ள தெற்கும் வடக்கும் பெண்களுக்கு உரிய பகுதி, மேற்கும் கிழக்கும் ஆண்களுக்கு உரிய பகுதி. அப்போ தென்மேற்கு மூளை தெற்கு பகுதி வளர்ந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தீய வழியில் செல்ல பார்ப்பாங்க. மேற்கு வளர்ந்திருந்தால் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் தீய வழியில் தீய பழக்கங்களுக்கு அடிமையாவார்கள். போதைப் பொருள்களுக்கெல்லாம் அடிமையாகிறது இந்த மாதிரி பகுதி பாதிக்கப்பட்ட இடம்தான். அப்போ இந்த மாதிரி இடத்தை நம்ம வாங்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னா அப்போ இந்த தெற்கும் மேற்கும் வளர்ந்த மனையை அந்த வீட்டினுடைய ஆண்கள் பெயரில் எழுதலாம், தவறு கிடையாது. ஆனால் கட்டடம் கட்டும் பொழுது 90 டிகிரி தென்மேற்கில் எப்படி இருக்கணும்? 90 டிகிரியில் சதுரிச்சிக்கணும். அப்போ அந்த தெற்கு நீண்டு இருந்தாலும் மேற்கு பக்கம் நீண்டு இருந்தாலும் அதை கட் பண்ணி ஒதுக்கிடணும். அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இருந்தால் நம்ம எந்த பாதிப்பும் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் அதை பயன்படுத்தணும்னாலும் அல்லது அதை நீண்டே வீட்டை கட்டிட்டாலும் நமக்கு அதனால் நிறைய பின்விளைவுகள் வரும். அப்போ தென்மேற்கு தான் போதைப் பொருளுக்கு உரியது, ராகுக்கு உரிய பகுதி, நைருதி மூளை என்று சொல்லக்கூடிய பகுதி.
அசுரர்களினுடைய குணம், அரக்க குணம் வந்துடும். அப்போ அங்கே நல்ல குணம் இருக்குமா? அசுரர்களுக்கு நல்ல குணம் உண்டா? தீய குணங்கள் அதிகமாக ஏற்படும். அப்போ அந்த பகுதியை நம்ம கரெக்டாக அமைச்சிக்கணும். அடுத்தது வடமேற்கு பகுதி. அப்போ வடமேற்கு பகுதிக்கு வடக்கு நீண்டு இருந்தாலும், வடமேற்கு பகுதியில் மேற்கு நீண்டு இருந்தாலும் இது பாதிப்பு தான். இப்போ வடக்கு நீண்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல வம்பு வழக்கு, கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனை, தாரக்குற்றங்கள், லவ் மேரேஜ், இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். வடக்கு நீண்டு இருந்தாலும் மேற்கு நீண்டு இருந்தாலும். அப்போ இது போன்ற பாதிப்புகள் வராமல் இருக்கணும். வம்பு வழக்கு, கோர்ட்டு ஸ்டேஷன் போகக்கூடாது, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளார. அப்படின்னாக்க இந்த பகுதியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த வடமேற்கையும் 90 டிகிரியில் சதுரித்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியை என்ன பண்ணணும்? கட் பண்ணி விடணும். அப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை ஆகிடுது, குடும்பத்தில் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா, இந்த வடமேற்கு பகுதி பாதிச்சிருந்ததுன்னா அவங்க இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அவங்க வீட்டோட வடமேற்கு பகுதியை சரி பண்ணிட்டா இந்த கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு ஏற்பட்டு அவங்க ஒற்றுமையாக சேர்ந்துடுவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டோட அமைப்பில் வடமேற்கு பகுதியில் வடக்கு நீண்டு இருந்தது. அப்போ இது வடமேற்குங்கிறது காற்று பகுதி, வாயு பகவானுக்கு உரிய பகுதி. காற்றுங்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். நம்ம பேசக்கூடிய வார்த்தையினால் வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்பட்டு சண்டை சச்சரவுனால ஒரு கோர்ட்டு ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். தேவையில்லாத பிரச்சனை. அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறது. அப்போ இந்த பகுதி பாதிக்கும்போது தான் அங்கே குடும்ப ஒற்றுமை சீர்குலையும். அப்போ எனக்கு ஒரு இடம் பார்த்தோம். அங்கே கணவன் மனைவி பிரிஞ்சு 10 வருஷமாக 2 பேரும் பேசிக்கிறதில்ல. இவங்க வீட்டில் அவங்க, அவங்க வீட்டில் அவங்கன்னு தனித்தனியாக இருக்கிறாங்க. கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குது. நான் போய் வீட்டை பார்த்தேன். அவங்களுக்கு அந்த வடமேற்கில் வடக்கு பகுதி நீண்டு இருந்தது. அதை கட் பண்ணி காம்பவுண்டு போட்டு வீட்டை சரி பண்ணி கொடுத்தேன். சரி பண்ணி கொடுத்த 6வது மாதத்தில் கோர்ட்டில் 2 பேருமே போய் சமாதானமாக கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறோன்னு சொல்லிவிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷம் பிரிஞ்சு இருந்த ஒரு தம்பதி அந்த இடத்த சரி பண்ண உடனே அங்கே 2 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்துட்டாங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா, வாய் தகராறு மூலம் பேசுகிறதுனால தகராறு வருதுன்னா வடமேற்கு பகுதி பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு திசை நீண்ட மனைகள் ஒவ்வொரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தினதுன்னா அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி, நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா அதுக்குள்ள பகுதியை சரி பண்ணால் அதிலேருந்து நம்ம ரிலீஸ் ஆயிடலாம். இப்போ ஒரு சில வீட்டில் திருமணம் நடக்காமையே தடையாகிட்டே இருக்குது. நார்மலாக நம்ம அந்த காலத்திலலாம் 18 வயசு முடிச்சுட்டாவே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க பெண் பிள்ளைகளுக்கு. பையனுக்கு 21 வயசு ஆனால் கல்யாணத்தை பண்ணிவிடுவோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? வேலை தேடுறதுனால நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, லேட் ஆகுதே, ஒரு 25, 27 பண்ணிடலான்னு பார்த்தா 30 தாண்டிடுச்சு, 35 தாண்டிடுச்சு, ஆனால் இன்னமும் திருமணமே நடக்காமல் இருக்குதே அப்படின்னு எத்தனையோ வீட்டில் இன்றைக்கி வரன் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அந்த மாதிரி வரன் தேடி அலையக்கூடிய இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய வீட்டை போய் பார்த்தீங்கன்னா, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டினுடைய அமைப்பில் வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அது சன்னியாசி யோகா அமைப்பு. திருமணமே ஆகாமல் ஒரு சில இடத்துலலாம் 40, 45 கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அப்போ அந்த தென்மேற்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னா சன்னியாசி யோகா அமைப்பை ஏற்படுத்தி விடும். அப்போ அதை சரி பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வடகிழக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, திருமண தடையாக இருக்குது அப்படின்னா அந்த வடகிழக்கை சரி பண்ணாலும்
அவங்களுக்கு அந்த காலகாலத்தில் திருமணம் நடக்கும். அப்போ இது நடக்குது, அப்போ ஒருத்தருடைய விதியை போய் நம்ம மாற்றி அமைக்க முடியுமானா யாருடைய விதியும் யாரும் மாற்ற முடியாது. அவங்க ஜாதக அமைப்பில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நல்ல திசா புத்தி நடக்குதுன்னா அந்த நேரத்தில் போய் சரி பண்ணால் அதை சரி பண்ணி மாற்ற முடியும். அவங்க அமைப்பில் சன்னியாசி யோக அமைப்பு தான் இருக்குது, இது கடைசி வரைக்குமே சரி பண்ணிக்க முடியாதுன்னா அவங்க இடத்த போய் நம்ம மீறி அதை மாற்றம் செய்ய முடியவே முடியாது. யாருக்கெல்லாம் திசா புத்திகள் நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இடத்த போய் சரி பண்ணி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். இல்லைன்னா விதி பிரகாரமே எல்லாமே நடக்கும். விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க. அந்த விதி மதியால் வெல்லுவதற்கு வழி கொடுத்தால் மட்டுமே நம்ம மதியை பயன்படுத்தி வெல்ல முடியும், இல்லைன்னா வெல்ல முடியாது. அப்போ அதே மாதிரி குழந்தை பாக்கியம், ஒரு சில பேருக்கு திருமணம் ஆன உடனே அடுத்த கேள்வி குழந்தை பாக்கியம்தான். அப்போ இந்த குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுறதும் பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் பாதிக்கப்பட்ட இடத்துல தான் நிறைய இடத்துல இந்த குழந்தை பாக்கியம் தடையாகிட்டு இருக்கு. இந்த 2 பகுதியும் சரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாரிசு தடை நிவர்த்தியாகி வாரிசு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு திசைகள் காரணமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ எந்த திசை பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து அவங்களுடைய இடத்த வசிப்பிடத்தை ஒரு சில மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்ய முடியும், நிச்சயமாக நிவர்த்தி செய்ய முடியும். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்ன பார்த்திங்கன்னா, படிக்கக்கூடிய வயதில் படிப்பு, அதுக்கப்புறம் வேலை தேடக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பு. இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. இத்தனைக்கும் அவன் நல்ல ஒரு திறமைசாலி, 4-5 மொழிகள் பேசக்கூடிய திறமைசாலி. அவனால் எந்த குரூப் எக்ஸாமும் எழுதி அவனால் பாஸ் பண்ணவே முடியல. அப்போ அவங்களுடைய வீட்டில் போய் பார்க்கும் பொழுது என்ன காரணம், எதனால் இவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வீட்டோட அமைப்பில் மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தது. வீட்டினுடைய மேற்கு பகுதி கிரகங்களில், நவ கிரகங்களில் மேற்கு பகுதி யாருக்கு உரிய பகுதி? சனி கிரகத்துக்கு உரிய பகுதி. சனி கிரகம் யாருன்னு சொல்கிறோம்? தொழில்காரகன் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போ இந்த மேற்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னா அங்கே தொழில் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்போ மேற்கு பகுதி பாதிச்சிருச்சுனாவே அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சனி பகவான் அங்கே நல்ல அமைப்பில் இல்லைன்னு அர்த்தம். அதே சமயத்தில் அவனுக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் போய் அந்த இதை பார்க்கும் பொழுது அந்த பையனுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க நிலை அடைந்திருந்தார். அப்போ இவன் இவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தும் 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா வேலை வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல. சனி கிரகம் வக்ரம் பெற்று அதுவும் பாதிக்கப்பட்டு இருந்தது, 12 போய் விரயமாகி இருந்தது. அப்போ அவங்க வீட்டோட அமைப்பில் போய் பார்க்கும் பொழுது மேற்கு திசையில் பாதிப்பு இருந்தது. அதை சரி பண்ண உடனே இவனுக்கு தொழில் அமைஞ்சிருச்சு. அடுத்த இவனுக்கு தொழில் அமைஞ்சிருச்சு. அப்போ தொழில் அமையுது அப்படின்னா ஜாதகத்தை மாறிடுச்சா அப்படின்னா அவனுக்கு திசா புத்திகள் நல்ல திசை தொடங்கிடுச்சு. அந்த டைமில் போய் வீட்டை சரி பண்ணும் பொழுது அவனுக்கு கரெக்டாக தொழில் அமைஞ்சு போயிடுச்சு. அப்போ நம்ம அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதை சரி பண்ணி கொடுத்தா சரியாக போயிடும். சரி, இப்போ நம்ம காலி இடம் வாங்கிட்டோம். அந்த மனை நம்ம நிறைய பேர் வீடு எல்லாமே நீளம் அகலம் மனையடி சாஸ்திரத்தெல்லாம் பின்பற்றி நீளம் அகலம் குழிக்கணக்கு அதில் பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வீடு கட்டுறோம். எல்லாம் கரெக்டாக கட்டியாச்சு. ஆனால் பிரச்சனை ஓயவே இல்லை. பிரச்சனை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரச்சனைகள் மாறலை அப்படின்னா அப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் சல்லிய தோஷங்கள் இருக்கும். அந்த பூமியில் சல்லிய தோஷம் இருக்கும். அவங்க அந்த பூமியை சல்லிய சோதனை செய்யாமல் அப்படியே வீட்டை கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த சல்லிய தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். சல்லியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள், நம்ம வாங்கக்கூடிய பிளாட்டில்
ஒரு 2 கஜம், 2 கஜங்கிறது ஒரு 6 அடி ஆழம் நோண்டி பார்த்தோம்னா அதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் சல்லியம்னு சொல்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கலாம்? தங்கம் கிடைக்கலாம், வெள்ளி கிடைக்கலாம், செங்கல் கிடைக்கலாம், சங்குகள் கிடைக்கலாம், ரத்தனங்கள் கிடைக்கலாம், தானியங்கள் கிடைக்கலாம், புதையல் கிடைக்கலாம், அரணை, சிலந்தி, நண்டு இந்த மாதிரி கிடைக்கலாம், எலும்பு, இரும்பு, ஈயம், பித்தளை, உலோகங்கள் கிடைக்கலாம், எலும்பு, விறகு இந்த மாதிரி கிடைக்கலாம், கருங்கல், சாம்பல், கரிக்கட்டை, மண்டை ஓடு, உமி, பாம்பு, தேல், ஆமை, பூரான், உடும்பு இந்த மாதிரிலாம் கிடைக்கலாம். அந்த பூமி சல்லியன்னு சொல்கிறது. இந்த பூமி உள்ளார இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் நல்ல சல்லியம், தீய சல்லியம்னு இருக்குது. அப்போ இதில் நல்ல சல்லியங்கள் அந்த பூமியில் இருந்துருச்சுன்னா இவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். அதே தீய சல்லியங்கள் இருந்துச்சு மாட்டிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த வீடு நீங்கள் கரெக்டாக கட்டியிருந்தாலும், மனையடி பார்த்தோம், நீலாகலம் கரெக்டாக தான் வச்சுருக்கோம், குழிக்கணக்கு கரெக்டாக தான் இருக்குது, காம்பவுண்டு போட்டு கட்டியிருக்கிறோம், நீல் சதுர அமைப்பில் தான் வீடு இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பூமி சல்லியத்தினால பாதிக்கப்படுதுன்னா அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த சல்லிய தோஷத்தை நிவர்த்தி செஞ்சோம்னா சரியாகும். அப்போ இதில் நல்ல சல்லியம்னா எது? நாம் பூமியை தோண்டும் பொழுது ஒரு என்ன சொல்கிறோம், 2 கஜம் ஆழம் நோண்டி பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நிர்ணயம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறான். அதில் நமக்கு கிடைக்கக்கூடியது தங்கம், வெள்ளி, செங்கல், ரத்தினங்கள், தானியங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல சல்லிய அமைப்பு. நம்ம நோண்டும் பொழுது தவளை, தேரை இது மாதிரி உயிரினங்கள் இருந்தாலும் அது நல்ல அமைப்பு, அது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. புதையல் இருந்தாலும் நமக்கு நல்ல அமைப்பு. அரணை, நண்டு, தவளை இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு நல்ல அமைப்புகள். ஒரு மத்தியமமான பலனை தரக்கூடியது என்னென்னா இரும்பு, சங்கு, பித்தளை, ஈயம், உலோகங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் கலந்து கொடுக்கக்கூடியது. அப்போ தீமையை மட்டுமே செய்யக்கூடிய சல்லியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு. ஒரு பூமியில் எலும்பு இருந்ததுன்னா நிச்சயம் பாதிப்பை கொடுக்கும். மண்டை ஓடு, முடி, சாம்பல். அந்த பூமியில் ஏற்கனவே அந்த இடத்துல கிணறு இருந்திருக்குது, கிணறு இருந்து மூடிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் பாதிப்பை கொடுக்கும். கிணறு இருந்து மூடிட்டாங்க அப்படின்னா. அடுத்தது சாம்பல், கருங்கல், கரிக்கட்டை, மண்டை ஓடு, உமி, பாம்பு, ஓணான், விறகு, புற்று, தேல், ஆமை, பூரான், உடும்பு இதெல்லாம் இருந்ததுன்னா தீமையான பலன். அப்போ ஒரு இடத்துல ஒரு தொழில் ஸ்தானத்தில் நான் போயிருந்தப்ப, வாஸ்து பார்க்க போயிருந்தப்ப அங்கே தொழில் ஓடவே இல்லை, ரொம்ப டல் அடிக்குது, வியாபாரமே ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த இடத்த சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு உடும்பு குறுக்க நறுக்க ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு உடும்பு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் மாதிரி பெரிய கட்டடம், அதில் அந்த உடும்பு ஓடிக்கிட்டு இருந்தது. என்னங்க திடீர்னு இது வருது அப்படின்னோம். சார், நாங்கள் இந்த கட்டடம் ஆரம்பித்ததுலேருந்து இது வந்துட்டு போயிட்டு இருக்குது, நாங்களும் அது எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, அதனால் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னாங்க. அப்போ உடும்பு வந்துட்டு போகிறது நல்லதா அப்படின்னா அவ்வளோ சிறப்பு கிடையாது. நான் சொன்னேன், வனத்துறையை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பொறுப்பை படிச்சுறாங்க, அவங்க பிடிச்சிட்டு போய் காட்டு பகுதியில் விட்டுடுவாங்க. உங்களுக்கு இங்கே தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வனத்துறைக்கு தகவல் தெரியப்படுத்தி அந்த உடும்பை பிடிச்சிட்டு போய் காட்டில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்படைஞ்சது, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி, லாபம். அது வரைக்கும் பொருள் விற்காமல் இருந்ததெல்லாம் எல்லாமே நல்ல விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடச்சிருச்சு. அப்போ
பூமி சல்லியங்கள். அப்போ இந்த சல்லிய தோஷம் இருக்குதாங்கிறத நம்ம பார்த்து அந்த பூமியை கரெக்டாக வீட்டை அமைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வளர்ச்சி நிறைய கிடைக்கும். பூமி பூஜை தொடங்கக்கூடிய மாதங்கள் நமக்கு கார்த்திகை, தை, வைகாசி, ஆவணி, மாசி, சித்திரை, ஐப்பசி இதெல்லாம் நல்ல மாதங்கள். அப்போ இதில் கார்த்திகை, தை, வைகாசி, ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பு. மாசி, சித்திரை, ஐப்பசி மீடியம், நடுத்தரம். அப்போ இந்த மாதங்கள்லாம் பூமி பூஜை போட்டு ஒரு வீட்டை தொடங்கலாம். ஆனி மாதம், ஆடி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த மாதங்களை விலக்கி விட வேண்டாம். அந்த மாதங்களில் புதிதாக கட்டக்கூடிய கட்டடங்கள் தொடங்குவது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதங்களில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் பண்ணிக்கலாம். ஒரு மாற்றம் பண்ணுறீங்க, புதிய மாற்றத்தை கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன செட்டுலாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதிலெல்லாம் பண்ணிக்கிறாங்க எல்லாம். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு டைம் நேரங்காலம் கருதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த நாள் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய டைம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன செட்டு, ஒரு ஆடு மாடுக்கு கட்டக்கூடிய செட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் வீடுன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் நம்ம தொடங்கும் பொழுது மட்டுமே நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி திதியில் சஷ்டி திதி, பிரதமை திதி, சதுர்த்தி, சதுர்த்தசி திதி, அஷ்டமி, நவமி, அமாவாசை திதி, அமாவாசை இது போன்ற நாள்களில் தொடங்க வேண்டாம். அது நமக்கு அவ்வளோ வளர்ச்சியை கொடுக்காது. மீதி உள்ள திதிகளை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நட்சத்திரத்தில் அஸ்தம், சுவாதி, ரோகிணி, பூரம், உத்திரட்டாதி, சதயம், திருவோணம் இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திர நாள் பார்த்து, தாராபலன் பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கணும். அதேமாதிரி இரட்டைத்த அமாவாசை, மழை மாதம், தூறல் மந்தாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம், கிரகண காலங்கள், குரு சுக்கிரன் மூடமாகக்கூடிய காலங்கள், ராகு காலம், யமகண்டத்தில் தொடங்கக்கூடாது. இந்த மாதிரி காலங்களில் நம்ம தொடங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில கிழமையும் நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடிய நாட்களில் பூமி பூஜை போட்டு தொடங்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும், திங்களும் சித்திரை நட்சத்திரமும், செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் நட்சத்திரமும், புதன்கிழமையும் அவிட்டம் நட்சத்திரமும், வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும், வெள்ளிக்கிழமையும் பூராடம் நட்சத்திரமும், சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் இது இணைந்து வரக்கூடிய நாட்களில் பூமி பூஜை போட்டு ஒரு இடத்த நம்ம தொடங்கக்கூடாது. அந்த மாதிரி தொடங்கினா நமக்கு தடைகள் ஏற்படும். இடத்த கட்டி முடிக்க முடியாமல் தாமதங்கள் ஏற்படும். அதே மாதிரி நம்மளுடைய ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலத்தில் கடக்கால் போடலாம். புதன் இருக்கக்கூடிய நாட்களில் செங்கல்லை வச்சு தொடங்கலாம். சுக்கிரன் இருக்கக்கூடிய நாட்களில் மோல்டிங் போடலாம். குரு இருக்கக்கூடிய நாட்களில் கிரகப்பிரவேசம் செய்யலாம். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இந்த சுப கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டத்தை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து செய்தால் நாம் இந்திரனை போல வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம போய் இடம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மனை கோவில், சிவன் கோவிலுக்கு எதிரிலும் பெருமாள் கோவிலுக்கு பின்புறமும் இடம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி 100 அடி 200 அடி தள்ளி போயிடணும். கோபுரத்தினுடைய நிழல் அந்த இடத்துல விழக்கூடாது. நம்ம வீட்டுக்கு கோபுரத்தினுடைய நிழல் நம்ம வீட்டில் படக்கூடாது. அதனால தான் ஆலயங்கள் அருகில் வீட்டை அமைக்கக்கூடாது. தள்ளி வந்துடலாம். 100 அடி 200 அடி தள்ளி போயிட்டா அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஆலயங்களுக்கு நேருக்கு நேர் நம்ம வீட்டை அமைக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைச்சோம்னாலும் அதனுடைய பாதிப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் கவனமாக நம்ம அமைக்கணும். அதே மாதிரி நம்ம மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாத மர வகைகள், ஆலமரம், அரச மரம், அகத்தி மரம்,
பருத்தி, பனை, எட்டி மரம், நாவல் மரம், எருக்கு, புளிய மரம், கள்ளிச்செடி, இந்த மாதிரி உள்ள மரங்கள் நம்ம மனையை ஒட்டி இருக்கக்கூடாது, காம்பவுண்டு உள்ளார இருக்கக்கூடாது. வெளியில் வேறவங்க இடத்துல இருந்ததுன்னா நம்ம போய் அதை போய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம இடத்து உள்ளார, காம்பவுண்டுக்கு உள்ளார இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சல்லியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பூமியை நோண்டி 6 அடி ஆழம் நோண்டி சல்லியங்கள் பார்த்துட்றோம். சரி, நம்ம எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம புதுசாக ஒரு 3 அடி ஆழத்துக்கு மண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்த மண்ணை அப்புறப்படுத்திட்டு புது மண்ணை கொட்டி நம்ம வீட்டை ஆரம்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டா இந்த சல்லிய தோஷங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதிகபட்சம் 6 அடி 2 கஜம் ஆழம் எடுத்துட்டு மண்ணை மாற்ற சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் கட்டடத்தை இடிச்சிட்டு அந்த இடித்த மண்ணையை நிறைய விட்டு மட்டம் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டடத்தை, பழைய கட்டடத்தை இடித்து மட்டம் நிறவன மண்ணை அங்கே போடக்கூடாது. அந்த மண்ணை என்ன பண்ணணும், அப்புறப்படுத்திடணும். புது மண்ணை, நல்ல ஒரு நிலத்தினுடைய மண்ணை கொண்டுகிட்டு வந்து கொட்டி மட்டம் கட்டி நம்ம இது பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம பூமி பூஜை போடும் பொழுது பாலக்கொத்து ஊன்றதுன்னு ஒரு முறை உண்டு. அந்த பாலக்கொத்து ஊணுவாங்க, இல்லைன்னா பூ போடுவாங்க. தண்ணி விட்டு ஒரு சுற்றி தண்ணி வர மாதிரி நம்ம பூமி பூஜை போடும்போது பார்ப்போம். அந்த பூக்கள் நமக்கு சுற்றி வரும்போது வளமாக சுற்றி வந்ததுன்னா அந்த மனை சிறப்பாக எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல முறையில் கட்டி முடிக்கப்படும்னு சொல்கிறான். அந்த இது வடகிழக்கில் போய் அந்த பூக்கள் நின்னாலும், தென்மேற்கில் நின்னாலும் நல்ல பலன். மீதி எந்த திசையில் நின்னாலும் நல்ல பலன் கிடையாது. தென்கிழக்கில் நின்னாலும் வடமேற்கில் நின்னாலும் கட்டிடம் தடைபடும், தாமதமாகும், ஏதோ ஒரு காரணத்தினால தடையாகும். அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிவிட்டு மனையை நம்ம தொடங்கணும். அப்போ அந்த மாதிரி பூ போட்டு நம்ம அந்த இடத்த சரி செய்து கொள்ளலாம். அதேமாரி தேங்காய் நம்ம உடைக்கிறோம், அழுகல் தேங்காய் வந்துடுது, அல்லது தேங்காய் தவறி விழுது, இல்லைன்னா சிதறிடுது, அதாவது மூடி இப்படி குறுக்குவாக்கில் உடைஞ்சிருது. அந்த மாதிரிலாம் உடைஞ்சதுன்னா கட்டடம் தடைபடும், ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ கட்டடத்தை கட்டி முடித்தாலும் அந்த கட்டடத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கேனும் ஏதேனும் ஒரு பாதிப்பு உண்டுங்கிறத அறிகுறி காமிக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு சில குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு மீண்டும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடி அங்கே உப்பு மஞ்சள் தண்ணி கலந்து தண்ணி முழுசும் தெளித்து அதில் சோளம் விதைச்சி மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அந்த இடத்துல நீங்கள் கட்டடத்தை கட்ட முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடை இல்லாமல் கட்டடங்கள் நமக்கு அமையும். பூமி வசியம் நமக்கு கடக லக்னம் இருக்கக்கூடிய டைமில், அது செவ்வாய்க்கிழமையாக வரக்கூடிய நாளில், அன்னைக்கு பரணி நட்சத்திரம், திருவோணம், விஷாகம், அஸ்தம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம். இப்போ இந்த நட்சத்திரம் உள்ள நாளில் பூமியில் ஒரு மண்ணை எடுத்து நம்ம நாக்கில் நினச்சி ஒரு சங்கல்பம் செய்து ஒரு நைவேத்தியம் படைத்து பிரசாதமாக கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்துட்டு நம்ம அந்த பூமியில் வேலையை தொடங்கினோம்னா அந்த பூமி நமக்கு வசியமாகும். அந்த பூமி நமக்கு வசியமாகும். அந்த பூமி நமக்கு நல்ல செயல்களை செய்யும், நமக்கு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிகளை கொடுக்கும். அப்போ யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மனை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களோடு, அதாவது நவ கிரகங்களோடு, இப்போ நமக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இப்போ இந்த கிரகங்களோடு ராகு கேதுக்கள் யாரோடெல்லாம் சேர்றாங்களோ அந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் இடத்துல. இப்போ சூரியனோடு ராகு கேது இணைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே உங்கள் இடத்துல கிழக்கு பகுதி பாதிச்சிருக்குது, அப்போ அங்கே ஆண்களினுடைய வளர்ச்சி தடையாகுது அப்படின்னு சொன்னோம்னாவே அது அங்கே கரெக்டாக இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகம் வந்தாங்க, சூரியனோட ராகு சேர்ந்துருந்தது,
அவங்க இடத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த மனை மேற்கு பார்த்த மனை. அந்த மனை என்ன பண்ணிட்டாங்க, மேற்கு பார்க்கிங் ஏரியாவுக்காக என்ன பண்ணிட்டாங்க, மேற்கு காலி இடம் விட்டுட்டு கிழக்க ஏற்றி வீட்டை கட்டிட்டாங்க, கிழக்க அடைச்சி கட்டிட்டாங்க. அப்போ அங்கே சூரியன் ராகு சேர்ந்தவர்கள் இது மாதிரி தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பேஸ் மட்டம் போட்டு கட்டடம் பாதி வந்துடுச்சு, குடும்ப தலைவனை பாதிச்சிருச்சு. அப்போ திரும்ப என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மேற்கு காலி இடம் இருந்து கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டுடுச்சு, கிழக்கு அடைபட்டுடுச்சு. அப்போ ஆண்களுடைய வளர்ச்சியை தடைபடும், இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி சரி பண்ணதுக்கு பிற்பாடு அந்த கட்டடம் வேலையாச்சு. திரும்ப அங்கே எல்லாத்துக்குமே நல்லது நடந்தது. அப்போ சூரியனோட ராகு கேதுக்கள் சேர்ந்தால் கிழக்கு பகுதி பாதிக்கப்படும். சந்திரனோட ராகு கேது சனி கிரகங்கள் சேர்ந்தால் அவங்க வீட்டினுடைய வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் லவ் மேரேஜ் பண்ணவங்க கட்டாயம் இருப்பாங்க. அவங்க அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி லவ் மேரேஜ் இல்லைன்னா அவங்க சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனைக்காக போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க சொத்தில் கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனை இருந்திருக்கும். அப்போ அந்த வடமேற்கு பகுதியோ தென்கிழக்கு பகுதியோ அங்கே கட்டாயம் பாதிச்சிருக்கும். அதை சரி பண்ணனா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது செவ்வாயோட ராகு சேர்ந்துருச்சுன்னா இவங்களுக்கு பூமி யோகத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பேரில் இருக்கக்கூடிய சொத்தில் பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா அந்த சொத்தை விற்றுட்டே வந்துடுவாங்க இவங்க. இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது தாரக்குற்றம் உள்ளவங்களாக இருந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு தென்கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி பாதிச்சிருக்கும். செவ்வாய்க்கு உரிய பகுதி தெற்கு. அப்போ அந்த வீட்டினுடைய தெற்கு பகுதி பாதிச்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்களால எவ்வளோ வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாது, கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை சரி பண்ணால் அவங்களுக்கு சரியாயிடும். அடுத்து புதனோட ராகு கேதுக்கள் சேர்ந்துட்டா புதன் வடகிழக்கு, குருவும் வடகிழக்கு சொல்லுவாங்க. ஆனால் நவகிரகங்களில் புதன் தான் வடகிழக்கில் இருக்குது. அப்போ அந்த வடகிழக்கு பகுதி பாதிச்சிருக்கும். அப்போ இந்த புதனோட ராகு கேது சேர்ந்துருச்சுன்னா, ராகு சேர்ந்தால் அவங்களுக்கு வடகிழக்கு பகுதி வெட்டுப்பட்டு இருக்கும். கேது சேர்ந்தால் அந்த பகுதி ஆர்ச் மாதிரி வந்திருக்கும், குறுகி வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி பாதிப்பு இருந்ததுன்னா அங்கே அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும். யாருக்காவது பிரெயின் டியூமர் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ அதை சரி பண்ணனா அவங்களுக்கு அதை நிவர்த்தி கொடுத்துடலாம். அதே மாதிரி புதனுக்கு அடுத்தது குருவோட ராகு கேது சேர்ந்தாலும் அவங்களுக்கு வடகிழக்கு பகுதி பாதிச்சிருக்கும். இவங்களுக்கு வருமான தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும். எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க, இல்லைன்னா இவங்க ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் நிச்சயமாக அங்கே இருக்கும். அப்போ அந்த வடக்கு பகுதி வடகிழக்கில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சுக்கிரனோட ராகு கேது சேர்ந்துருச்சுன்னா இவங்களுக்கு தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அங்கே தாரக்குற்றம் உள்ளவங்கள் இருப்பாங்க. மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடும்ப பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடும்பத்தில் ஏதாவது பெண்களினுடைய துர்மரணம் முற்காலத்தில் இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்ததுன்னா அங்கே தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட இடம் அவங்களுக்கு அந்த மாதிரி அமையும். அடுத்தது சனியோட ராகு கேது சேர்ந்துருச்சு. முடிச்சிடறேன். சனி கிரகத்தோட ராகு கேது சேர்ந்துருச்சுன்னா இவங்களுக்கு மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். தொழில் இல்லாமல் இருப்பாங்க, தொழிலில் நஷ்டம் அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. தொழில் எதை பண்ணாலும் இவங்களுக்கு நிலையாக ஒரு தொழிலை இவங்களால் பண்ண முடியாது. இவங்களுக்கு வீட்டினுடைய மேற்கு பகுதி பாதிச்சிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த நவ கிரகங்களோட இந்த 7 கிரகங்களோட ராகு கேதுகள் சேர்ந்தால் அந்த என்ன அமைப்போ அந்த அமைப்பில் தான் அவங்களுடைய வீடே இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டே நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ அதை சரி பண்ணனாவே அவங்கள உள்ள பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு நம்மளால் தீர்வு கொடுக்க முடியும். அப்போ நம்ம டைம் கருதி காலம் கருதி நிறைவு செய்து கொள்ளலான்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ
அது நிச்சயமாக கிடைக்கும். யாருக்கு என்ன கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குதோ அது நிச்சயமாக கிடைக்காது, இந்த பிரபஞ்சம் தராது. அப்போ இதை நமக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணுன்னா இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இயற்கையோடு இணைந்து நாம் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா பலனையுமே நமக்கு கொடுக்கும். ஒரு இடத்துல யாசகம் கேட்பவன் ஒரு ஊரில் யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவன் இறைவன்கிட்ட வேண்டுறான், இறைவா, நான் தினந்தோறும் யாசகம் பெற்று என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல செல்வம் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வகையில், வசதி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் எனக்கு ஒரு புதையல் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்குறான். அப்போ அந்த வழியாக ஒரு அசரீரி கேட்குது. இறைவனே பேசுகிறாரு, பக்தா, உனக்கு உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ இருக்கக்கூடிய இடத்துலையே எல்லா புதையலும் கிடைக்கும், நீ கவலைப்படாத, நீ அதுக்கான முயற்சியை மட்டும் மேற்கொள்ளு, உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இவனும் அந்த இடத்த விட்டு நவராமல் அதே இடத்துல நின்று யாசகம் வேண்டிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப வருஷம் ஆச்சு, இவனுக்கும் வயசாகிடுச்சு, அவன் அந்த இடத்துலையே இறந்துடுறான். கடைசி வரைக்கும் இவன் அந்த புதையில இவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, இந்த யாசகன் ரொம்ப நல்லவன், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, ஆனால் இந்த இடத்த விட்டு நவராமையே இதே இடத்துல நின்று யாசகம் கேட்டான், அதனால் இவனுக்கு இந்த இடத்துலையே அவனை அடக்கம் செய்து நம்ம ஊர் மக்களாக சேர்ந்து பண்ணிடலான்னு சொல்லி ஊர் மக்கள் சேர்ந்து அந்த அவன் நின்ன இடத்துல ஆழம் நோண்டும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு புதையல் கிடைக்குது. அதில் பொற்காசுகள் ஃபுல்லாக கிடைக்குது. அப்போ அதை எடுத்து, ஆகா, இவனுடைய இடத்துல இவ்வளோ பொற்காசுகள் இருக்குதுன்னு சொல்லி அதை அரசுக்கிட்ட ஒப்படைச்சி அந்த ஊருக்கு தேவையான எல்லா நலத்திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல கடைசி வரைக்கும். ஆனால் இறைவன் கொடுத்தான், ஆனால் அவன் முயற்சி பண்ணலை. அப்போ அவன் அந்த இடத்துல நோண்டி பார்த்துருந்தாலோ, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருந்தாலோ, முயற்சி பண்ணியிருந்தாலோ கிடைச்சிருக்கும். எந்த ஒரு முயற்சியுமே செய்யலைன்னா நமக்கு இறைவன் கொடுக்க மாட்டான். அதனால் நம்ம முயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கையோட நம்ம முயற்சி செஞ்சோம்னா கட்டாயம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறி மக்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும். நமக்கும் இந்த சங்கத்துக்கும் இறைவன் எல்லா வளமும் நலமும் தர வேண்டும். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல 100 கோடி ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி. எனது ஃபோன் நம்பர் 9443733855. திரும்ப ஒரு தடவை நம்பர் சொல்கிறேன், 9443373855. என்னுடைய ஜோதிடத்திற்காக 2 புத்தகங்கள் வெளியிட்டுள்ளேன். ஒன்று தொழில்முறை ஜோதிட ரகசியங்கள் ஒரு புத்தகமும், 2வது புத்தகம் 10ஆம் பாவமும் உத்தியோக யோகமும் என்ற புத்தகம் எழுதியுள்ளேன். 2 புத்தகம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆரோமரா பிரசுரம் வெளியிட்ட நூல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இன்னும் 3 நூல்கள் எழுதி கொண்டு உள்ளேன். ஒன்று வாஸ்து, பஞ்சபூத வாஸ்து. 2வது நூல் 5ஆம் பாவமும் பூர்வ புண்ணியமும் புத்திர பாக்கியமும். 3வது நூல் 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும். இந்த 3 நூல்கள் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் அடுத்த ஆண்டு நிச்சயமாக வெளியிட்டணும் நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனது பெயர் நந்தா துரைசாமி. நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த வாஸ்து பேராசிரியர் நந்தா துரைசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பிரசன்ன சக்கரவர்த்தி ஜானகிராமன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார். ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகென வரவேற்கிறோம்.